ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க பார்க்க போறோம். சிம்பிளா நிறைய மசாலாலாம் சேர்க்காம ஈஸியா செஞ்சுக்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிட்டு அதுல போட்டுக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாக்கு ஒரு கப்ல வந்து பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடையில விற்குங்கள பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அதுதான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா அதுவும் எடுத்திருக்கேன். அதுவுமே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லயே உப்பு இருக்கும், சிக்கன் 65லயும் உப்பு இருக்கும். கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க பார்த்து. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிறதா நான் ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூன்ன்றதுனால. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கா பனைஞ்சுக்கோங்க, கட்டியா இருக்கிற மாதிரி பனைஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியா வேண்டாம். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் போடும்போது ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிடும் மசாலாலாம். அதனால இப்போ காலிஃப்ளவர் எடுத்து வேற பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன். சுடுதண்ணில எடுத்துடலாம். மாத்திட்டு நான் இன்னொரு டைமுமே அதை அலசிக்கிறேன். அலசி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஓகேப்பா, போன வீடியோல விடுகதை ஒண்ணு கேட்டிருந்தேங்கல்ல, அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிருந்தீங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ்பா. இதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன வீடியோல கேட்டிருந்த விடுகதையோட பதில் என்ன தெரியுங்களா? இறால். ஆமாப்பா, அதோட பதில் வந்து இறால். ஓகே, இப்போ நல்லா கிளீன் பண்ணிக்கிறோம். திருப்பி நான் இன்னொரு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு மசாலால போட்டு நல்லா பனைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா சேர்ற மாதிரிக்கு கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 1/2 hour ஊறட்டும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் வேற தீர்ற மாதிரி இருக்குங்களா? சரி, ஓகே, கேஸ் வர வரைக்கும் கொஞ்சம் அடுப்புல செஞ்சுக்கலாம்னு அடுப்பு பக்கமா மாறியாச்சு. மார்னிங்லாம் கேஸ்ல செஞ்சுக்கிறது, ஈவினிங் வந்து அடுப்புல செஞ்சுக்கிறது. இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. வெளியில உட்காந்து பசங்களோட ஜாலியா அங்கேயே சமைச்சு கொடுத்துக்கிட்டு பசங்க பேசிட்டே சாப்பிடுறது நல்லாதான் இருக்கு. ஓகேப்பா, இப்ப அடுப்பு நல்லா பத்த வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் காலிஃபிளவர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். இன்னையோட விடுகதை என்னன்னு பாத்துக்கலாங்களா? இன்னையோட விடுகதை வந்து தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான், அவன் யார்? இது கரெக்டா கண்டுபிடிங்க. ஈஸியான விடுகதை தான், கரெக்டா சொல்லிடுங்க. இப்ப நல்ல காலிஃபிளவர் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா வேகும், தீஞ்சு போகாது. இப்ப அவ்வளவுதான், காலிஃபிளவர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வறுத்து எடுத்துட்டோம். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்களேன். சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம்ப்பா. இந்த மசாலா மட்டும் போட்டு செஞ்சாலே நல்லா வெளியில உட்காந்து காத்தோட்டமா செய்யறது சூப்பரா தான் இருந்துச்சு. அவ்வளவுதான், காலிஃபிளவர் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேப்பா, இருங்க மாத்திடாதீங்க. வீடியோ கரெக்டா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. விடுகதையோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.